மொடவாட்டக்கால் கிழங்கு சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இதை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸும் வந்திருக்கு. நாங்கள் இந்த இன்றைக்கி வாங்கியிருந்தோம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சூப் செஞ்சு சாப்பிட்லான்னு வாங்கியிருந்தோம். அதை செய்கிறதுக்கான ரெசிபி பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் மொடவாட்டங்காலை குட்டி குட்டியாக கட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். மொடவாட்டங்கிழங்கு, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாமே ஒட்டுக்க போட்டு அரைச்சி வச்சிடணும். இந்த அளவுக்கு அரைச்சிடணும் நைஸாக. அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக்கி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு சின்ன பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் குக்கரில் செய்கிறதுனால குக்கர் செய்யலாம். குக்கரில் வந்துட்டு நாங்கள் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், பட்டை, சோம்பு இதெல்லாமே எடுத்து போட்டு வணக்கட்டும். வணக்கினதுக்கப்புறம் வணக்கி முடிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கி வணங்கிடணும். தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த நம்ம அந்த மொடவாட்டக்கிழங்கு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பேஸ்ட்டு அதை வந்து நம்ம இதில் போடணும். போட்டு நல்லா கலக்கிட்டு ஆல்ரெடி இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருப்போம்ல தக்காளி பேஸ்ட்டு அதை அரைச்சி வச்சுருந்ததுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி நான் கலக்கிட்டேன். அதையும் கலக்கி சேர்த்து போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 9-10 பேருக்கு சாப்பிட்றதுனால நாங்கள் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். கலக்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து போடணும். 2 கொத்து போட்டுட்டு கரம் மசாலா வந்துட்டு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த மொடவாட்டங்கால் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு 5 மினிட்ஸ் நம்ம கைவிட கலக்கணும். கலக்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நாங்கள் 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.